ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை தேர்வாணையம் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு நியூஸ் பத்தி தான். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஸோ அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என்னென்ன போஸ்டிங்க்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க, அதுவும் எப்போ அப்படின்னா 2018-19 ஆண்டு. ஸோ அவங்க வந்து எதுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டிங்க்கு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் இந்த ரெண்டு போஸ்டிங்கும் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மொத்தம் 13 காலியிடங்களும், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலருக்கு வந்து மொத்தம் 89 காலியிடங்களும் இருந்தது. ஸோ எப்போ எக்ஸாம்ஸ் நடந்தது அப்படின்னு சொன்னா 2019 ஆண்டு நவம்பர் மாசம் நடந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 பேர்கிட்டையும், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000த்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நடந்த எக்ஸாம்ஸ்ல ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களோட பேரு மொத்தம் 249 பேரு. அது யார் யாரு அப்படின்றத வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை வந்து மறக்காம போய் செக் பண்ணிருங்க. உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வர 13ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ யாருமே வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மெரிட் லிஸ்ட்ல வர்றதே பெரிய விஷயம். வந்தும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா போஸ்டிங் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம யார்கிட்டயும் போய் நிக்க முடியாது. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனீங்களோ மறக்காம போய் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல உங்க நேம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. சப்போஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிடுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.